உதவி கேட்க போறோம். நடிகை கேட்கிற உதவி தான் இவ்விடத்துல போட்டிருக்கிற என்னுடைய பேங்க் ஆஃப் சிலோன் பிஓசி டீடைல். இன்னும் 3 மாதம் தாக்கு பிடிப்பதற்கு எனக்கு கிட்டத்தட்ட என்ன ஒரு 15 லட்சம் ரூபாய் காசு தேவைப்படுகிறது. இப்போதைக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் காசு வந்திருக்கிறார். அதை விட இன்னொரு அண்ணாவரால் காசு அனுப்புறதுன்னு சொல்லியிருக்கிறார். அது வந்தால் ஒரு 6 லட்சம் ரூபாய் வந்து சேரும். நான் 2 பேர் காசு அனுப்பினால் மிச்சம் 9 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படும். ஸோ அந்த 9 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா இன்னொரு 3 கேட்கிறவன் கேணியனா இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் கேட்கலாமா? அதாவது உண்மையாக சொல்ல போனால் இங்கே ஒரு சில கேணியர்கள் இருக்கிறார்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள் போய் எப்படி இப்படி பப்ளிக்காக வீடியோவில் அடிக்கடி ரொக்கா கேட்கலாம், அடிக்கடி பணம் கேட்கலாம். அது எனக்கண்டா நம்பிக்கை இல்லை. இப்போ உங்களுக்கு மக்கள் பெரிய அளவில் உதவி செய்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் அவ்வளோத்துக்கு ஒன்றும் எங்களுக்கு வெட்டி கிழிக்கலையா. அதை விட நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதை விட இனி முதலமைச்சராக ஆசைப்படும் ஒரு நபர், அப்படி கொத்த நிலையில் நீங்கள் மீண்டும் 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 பணத்தை கேட்டு, அதாவது எங்களுடைய இனத்தை கேவலப்படுத்தாதீங்க. ஏனென்றால் அங்கேயும் பல உங்களை மாதிரியான எம்பிக்கள் இருக்கிறார்கள், ஒரு தரம் இப்படி வீடியோ போட்டு பணம் கேட்டதில்லை. அதே மாதிரி அங்கேயும் பல ஏழைகள் இருக்கிறார்கள், ஏழை மக்கள் இருக்கிறார்கள், அவர்களும் ஒரு நாளும் வீடியோ போட்டு பணம் கேட்டதில்லை. பணம் எதுக்கெல்லாம் பிரயோசனப்படவும் அதுக்கு மட்டும் புலம்பெயர்ந்த தேசங்களே ப்ளீஸ் கேணியராக இருக்காதீங்க. நீங்கள் ஒரு வளர்ந்த நாட்டில் இருக்கிறீர்கள், உங்களை வச்சு பிரான்ஸ்லேயும் இலங்கையிலையும் வச்சு ஒரு சிலர் உங்களை ஏமாத்துகின்றார்கள். அந்த ஏமாத்து வேலைக்கு ஈடு கொடுக்காதீங்க. தயவு செய்து விலத்தி நில்லுங்கள். அதாவது நல்லது செய்யட்டும், கொடுப்போம், நல்லது செய்யட்டும். இவர் முதல் நல்லது செய்து கெட்ட வார்த்தையில் பேசாமல், மற்றவருக்கு பொய் கேஸ் போடாமல், மற்றவரை கெடுக்காமல், அதாவது ஒரு கோயிலையும் இடித்து கட்டாமல் இருக்கிற கோயிலை பராமரிக்கட்டும். முதல் அதாவது இருக்கிறத பராமரிக்கட்டும். இது இருக்கிறத இடித்து கொண்டிருக்கிறார் இவர், அவருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீர்கள். கடைசியாக ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ விடைபெற விரும்புகிறேன். அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மருத்துவர், ஒரு படித்தவர், தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடியவர், இவருக்கே அங்கே வாழ வசதி இல்லாட்டி ஒரு சாதாரண ஒரு ஏழை மகன் எப்படி அந்த நாட்டில் வாழ்வார்? அதாவது இவர் அங்கே இலங்கையில் வாழ்கிற மொத்த மக்களையும் கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லையா? நீங்களே சிந்திச்சு பாருங்கள். அதாவது இங்கே வாழ இல்லாத எனக்கு புலம்பெயர்ந்த பணம் தாங்க அப்படி கொடுத்த நிலையில் இவர் இப்போ மக்கள்கிட்ட பணம் கேட்டு வீடியோ போட்டு பணம் கேட்குறார். அதாவது இது எப்படி நீங்கள் பார்க்குறீர்கள் மக்களே, உள்ள மக்களே நான் வந்து பார்த்தேன். உங்கள் எல்லாம் அந்த மாதிரி கடை வச்சு நீங்கள் ஜாலியாக உங்களோட பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறீங்க. நல்ல சாப்பாடு கடையை பார்த்தேன், நல்ல சைக்கிள் கடையை பார்த்தேன், நல்ல நல்ல கடை எல்லாத்தையும் பார்த்தேன். அப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பணம் வச்சு உழைச்சி கொண்டிருக்கீங்க. இவர் மட்டும் எதற்காக பணம் கேட்கிறார்? இதை நீங்கள் தட்டி கேளுங்கள். மறக்காமல் மருத்துவர் இருந்தாங்க, துணிஞ்சு தட்டி கேளுங்கள். நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை இதை ஷேர் பண்ணுங்கள்.